மக்களே, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவரைக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய், அப்புறம் பாத்தீங்கன்னா பாவக்காய், இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்திலிருந்து எல்லாமே அறுவடை செய்ய போறோம். ஸோ டைரக்டா நம்ம பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கே இன்னைக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ அவங்க அந்த அக்காங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டு ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸோ வீடியோல போலாம் வாங்க. எங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது அவரை தோட்டம் தான். ஸோ இது ஒரு கைனி அவரைக்காய் தோட்டம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு ஸோ அந்த அக்காங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்புறம் நாங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவரைக்காய் மார்க்கெட்ல கொண்டு போய் போட போறாங்க. ஸோ 3 மூட்டை இன்னைக்கு பறிக்கணும். ஸோ அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்போம் எத்தனை மூட்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட நாங்களும் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பறிச்சு எல்லாமே அந்த பாத்திரத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கொடி அவரை கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செடி அவரை. ஸோ கொடியில வந்து எங்க இருக்கு ஏது இருக்கு இலைகள் எல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த செடியா இருக்கும் போது காய் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பறிக்கும் போது செம்ம சந்தோஷமா நாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மாடி தோட்டத்துல இவ்வளவு கிடைக்கும், ஒரு 1/2 கிலோ. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பவுல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பறிச்சு போடுறோம். ஸோ பாருங்க, இப்பதான் இந்த பை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 2 பவுல் அதுல போட்டிருக்கோம். ஒரு சைடு நாங்களும் பறிச்சுக்கிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ 3 மூட்டை இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ டைரக்டாவே நம்ம இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் பாக்குறோம் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கூட இந்த வீடியோ வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரை முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பாவக்காய் கொடி ஒரு ஓரமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கொடியில பாத்தீங்கன்னா எவ்வளோ காய். இது வந்து தோட்டமா போடல, சும்மா அந்த மிஞ்சி இருக்கும் இல்லையா அந்த விதைகள். ஸோ அதை வந்து ஒரு சைடு போட்டு விட்டுருக்காங்க. அது இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொடியில வந்திருக்கு. ஸோ அதுலயும் இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு. ஸோ காய்னா கிட்டத்தட்ட 3 மூட்டை இதுலயும் கிடைச்சிருக்குங்க. இன்னும் அவங்க ப்ராப்பரா போட்டு இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவோ வந்திருக்கும். ஸோ இது சும்மா போட்டு விட்டவங்க இதெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்க, இது ஒரு சைடா தான் இருக்கு. ஸோ அந்த சைடு வந்து வேற ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, மல்லாட்டியோ ஏதோ சொன்னாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபைனலி அதுவும் ஒரு 3 மூட்டை பறிச்சாச்சு. அங்கே ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு நான் பறிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைரக்டா தோட்டத்துக்கே வந்தாச்சு. ஸோ அடுத்து பக்கத்திலே இருக்கிறது முள்ளங்கி தோட்டம் தாங்க. இது எல்லாமே ஒருத்தவங்களோட தோட்டம் தான். ஸோ பாருங்க, அந்த முள்ளங்கி பறிக்கும் போது அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அது சான்ஸே இல்லைங்க. அந்த இலைக்கு இலை மோதும் போது அதே மாதிரி கருக்கு முறுக்குன்ற ஒரு சவுண்டு. ஸோ பாருங்க, அது உங்க முன்னாடியே லைவா நான் வந்து அந்த புடுங்குறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த கிழங்கு. ஸோ எல்லாமே நேரான முள்ளங்கி தான் நம்ம பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ பாருங்க அந்த சவுண்டை பாருங்க மக்களே, அந்த சவுண்டு சான்ஸே இல்லை. இயற்கையான வந்த ஒரு சவுண்டு பாருங்க. பாருங்களேன், இந்த கீரை பாத்தீங்கன்னா இந்த கீரை நாங்க சாப்பிடுவோம். இது வந்து நம்ம நார்மல் கீரை வந்து எப்படி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இந்த கீரையை சாப்பிடுவோம். இந்த கீரை நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ முள்ளங்கி வந்து சாம்பாருக்காக. ஸோ இப்போ அவரைக்காவும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காகவும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி பாவக்காவும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முள்ளங்கியும். ஸோ அந்த அக்காவே சொன்னோம் நீங்களே பறிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லைவா பறிக்கிறாங்க. பாருங்க அந்த சவுண்டு பாருங்க, சூப்பர் இல்ல, செம்ம சவுண்டு. ஸோ இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா இருக்கு. அதாவது வீட்டுக்காக அவங்க காய்கறிங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இது முள்ளங்கி. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரிய தோட்டம் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வீட்டுக்காக போட்டது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவாவே நீங்க பறிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கைனியோட அட்மாஸ்பியர் செம்மையா இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா கீரை பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கீரை வந்து அங்கேயே வந்து தனியா பிரிச்சிடுறேன். ஸோ காயும் தனியா எடுத்துடுறேன். சாம்பார் செஞ்சு கீரை இது பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார்.
அதே மாதிரி கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, ஃப்ரெஷ்ஷானது நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து இந்த முள்ளங்கியை வந்து எடுத்துக்கிட்டோம். செம்மையா இருக்கு இல்லையா? சூப்பருங்க. அதே மாதிரி இந்த இயற்கை சொல்லவே வேண்டாம், அழகா இருக்குங்க. பக்கத்துலயே அவங்க வீடு, ஸோ தோட்டம் தோரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி ஒரு சைடு சத்தம் போட்டுக்கிட்டு, அப்புறம் நல்லா காற்று, அதே மாதிரி குயில் பறவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு செம்ம நேச்சருங்க. சூப்பருங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த இடம் செம்மையா இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் அறுவடை செஞ்சாச்சு. நம்மளும் இந்த இடத்த விட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம், இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செடியிலையுமே பாருங்க எவ்வளோ பச்சை மிளகாங்க தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த கலரு அந்த செடியிலேருந்து தனியா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காரம். இது வந்து அப்படியே லைவா நம்மளும் பறிச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்காக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து லைவா நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷானது. சின்ன சின்ன செடிகள் நம்ம மாடி தோட்டத்திலே இல்லை பால்கனிலே நம்மளும் வளர்க்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய், அதே மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி, அதே மாதிரி வெங்காயம் தாள், அதே மாதிரி தனியா போட்டா கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னா அதுலேயே இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு போகும். நம்ம செடியில பூ பூத்திருக்கா, காய் காய்ச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் செடி வளர்க்கறதுக்கு. ஸோ நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும் இல்லையா? நம்மளும் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்ல விட்டுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் நல்லா நம்ம செடிங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வைப்போம். பூச்செடி, காய்கறிங்க, அதே மாதிரி சின்ன சின்ன பழங்கள் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா டைம் பாஸும் ஆகும், செம்மையா. நம்மளுக்கு நேச்சுரலாவே நம்ம வீட்ல இருந்து ஒரு தக்காளியோ, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவும், ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லியோ நம்மளுக்கு லைவாவே கிடைக்குது இல்லையா? ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வச்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பால்கனியில சின்ன செடி வச்சு நிறைய கத்திரிக்காய் அதுல எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து என்னோட சேனலை விசிட் பண்ணி டைம் இருந்ததுன்னா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் நானும் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அக்காவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் பறிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு செடியில பாத்தீங்கன்னா நிறைய பழுத்த பச்சை மிளகாய் காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருந்ததுங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நான் விடல, அங்கேயும் போய் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ சூப்பரா இருந்தது இந்த இடம். அதே மாதிரி இன்னொரு பச்சை மிளகாவும் இருந்தது, அது பஜ்ஜி மிளகா. அது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மிளகா பஜ்ஜி மிளகா வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு பாருங்களேன். இந்த பஜ்ஜி மிளகா பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது, இதுவும் சூப்பரா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க நான் எடுத்து லைவா உங்களுக்காகவே பறிக்கிறது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து லைவாவே எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. பறிக்கிறது, அந்த அக்காங்க பேசுறது, வேலை செய்யறது எல்லாமே தோட்டத்துக்கு அப்படியே வந்து நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கானது எல்லாமே பறிச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்